ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு இந்த நல்ல நாளை தந்து அவரை பாடும்படியான கிருபைகளையும் தந்து அவரை ஆராதிக்கும்படியான இந்த பாக்கியத்தை தந்திருக்கிறார். நாம் விடுதலையோடு தேவனை பாடி அதிகாலை வேளையிலே அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை நடத்துவார். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், குறைவுகள் நிறைவாகட்டும். எல்லா வறட்சி செழிப்பாகட்டும், எல்லா வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக, எந்தன் கண்ணீருக்கு பதிலாக காளிப்பை தாரும் தேவா, ஆனந்த காளிப்பை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயம் எடுக்க. சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயம் எடுக்க. உறவுகள் சீர் பொருந்த, குடும்ப உறவுகள் சீர் பொருந்த. சமாதானம் நான் பெற்றிட, மனதில் சமாதானம் நான் பெற்றிட. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை. ஆமே. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா.
புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா, ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும். என் வறட்சி செழிப்பாகட்டும், என் வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. 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 புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயம் எடுக்க. சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயம் எடுக்க. உறவுகள் சீர் பொருந்த, குடும்ப உறவுகள் சீர் பொருந்த. சமாதானம் நான் பெற்றிட, மனதில் சமாதானம் நான் பெற்றிட. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும். ஆமென். புது கிருபை தாரும். ஆமாண்டவரே, புது பலனை இந்த காலை வேளையிலே புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால். வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக, எந்தன் கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை. நல்லவரே, புது கிருபை, புது பலனை இந்த காலை வேளையிலே புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய
புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபை. எல்லாரும் ஒரு மனமா சொல்லுமா, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால். நல்லவரே, புதிய நாளுக்குள், ஓ புதிய கிருபையால், புதிய நாளுக்குள், இந்த நாளுக்குள்ள எங்களை நடத்துங்க ஆண்டவரே. புதிய கிருபைகளால் எங்களை ஆட்கொள்ளுங்க ஆண்டவரே. உடைய கிருபை எப்பொழுது எங்கள் மேல் புதிதாக இருக்கட்டும். ஆமென். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும். எல்லாரும் அறிக்கை பண்ணி சொல்லுமா, இந்த நாளை மேற்கொள்வதற்கான புதிய பலனை எங்களுக்கு தாருங்க ஆண்டவரே. எங்களுக்கு எதிரிட்டு வருகிற போராட்டங்களை மேற்கொள்வதற்கான புதிய கிருபைகளை தாரும், புதிய பலனை தாரும். சோர்ந்து போன இருதயங்கள் பலனடையட்டும், உற்சாகம் அடையட்டும். ஹல்லேலூயா. இந்த நாளை எதிர்கொள்வதற்கான கிருபை, இந்த நாளை எதிர்கொள்வதற்கான பலன் எங்களுக்குள்ளே உண்டாகட்டும். உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்குள்ளே உண்டாகட்டும். காலமே உம்முடைய சமூகத்தை தேடி வருகிற பிள்ளைகளுக்கு உம்முடைய பலன் பூரணமாய் விளங்கட்டும். ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் பலன் அடையட்டும். புது பலனால் நிரப்புவீராங்க, புதிய கிருபையினால் அபிஷேகிப்பீராங்க. ஓ புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை. ஆமென். புது கிருபை தாரும். நல்லவரே, பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் இயேசுவே. ஓ thank you Lord. புது கிருபை. நல்லவரே, புது பலனை தாரும் தேவா, எங்கள் மேலே புது கிருபை தாரும். ஆமென். பலனை. ஆமென், ஆமென். கிருபை தாரும் தேவா, புது பலனை நீர் தந்ததற்காய் ஸ்தோத்திரம். ஒரு புது கிருபை எங்கள் மேல் பொழிந்தருளதுக்காய் ஸ்தோத்திரம். புதிய பலனை எங்கள் மேல் பொழிந்தருளதுக்காய் ஸ்தோத்திரம். ஆவியானவர் எங்களை திடப்படுத்துறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துறதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஸ்திரப்படுத்துறதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் திடப்படுத்துறதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருக்கும் புதிய கிருபைகளை பெருகப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே தேவனுடைய கிருபை எங்கள் மேல் பெருகினதற்காய் ஸ்தோத்திரம். ஓ ரிதனலரா பரதனலரா ரிதனலரா பஷதனலரா கதுனா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். புதிய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்கள் மேல் வைத்த புதிய பலனுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளை மேற்கொள்வதற்கு கர்த்தர் புதிய பலனால் எங்களை நிரப்பினதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. புதிய கிருபையினால் எங்களை ஆட்கொண்டதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய தயவு எப்பொழுது எங்களோடு இருந்து நடத்தட்டும். உம்மை ஆராதிக்கும்படியான கிருபைகளை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். கேட்கப்படுற வார்த்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். வார்த்தை கொண்டு எங்களோடு இடைபடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கரங்கள் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
இந்த காலை வேளையிலே நாம் தேவ சமூகத்திலே கடந்து வர கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபைக்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரத்தம் ஜெயம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டுடைய கிருபை நம்மோடு கூட இருந்து நடத்துவதற்கு ஏதுவாக கர்த்தர் இந்த காலை வேளை நமக்கு தந்ததுக்காக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இடைப்படும்படியாக, கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக ஆண்டுடைய கரத்திலே நம்ம ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். சோதரம், 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 சோதரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சோதரம், 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 சோதரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதரம், சோதரம், சோதரம். கர்த்தாவே, நீதியின் சூரியனே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ராஜனே, ஷாபானா ரீதினி. ஆமென். சோதரம், சோதரம், சோதரம். எங்களோடு கர்த்தர் பேசுவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதரம், 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 சோதரம். பேசோ பேசோன் ஜபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்ப காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதை இப்ப காட்டும் செய்ய ஆயத்தம். சொல்லுமா? பேசும், பேசும், பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்ப காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதை இப்ப காட்டும் செய்ய ஆயத்தம். Praise God. Hallelujah. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் இந்த காலை வேளையிலே நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நாம் ஸ்தோத்திரம் மிகுந்த ஆவலோடு நாம் தேவ சமூகத்திலே வந்திருக்கிறோம். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம நேற்று தினத்திலே ஸ்தோத்திரம் 7 விதமான தேவ சமூகத்திலே முழங்கால் படியிட்டு 7 விதமாய் நாம் தேவனை மகிமைப்படுத்துகிற விஷயத்தை நம்ம பார்த்தோம். இப்பொழுதும் ஸ்தோத்திரம் நீங்கள் 2 கரங்களையும் வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆராதிப்பது ஸ்தோத்திரம் என்று சொல்லும்போது இதற்கு எபிரேய பாஷையில் யாடா என்றும் 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி தேவனை ஆராதிப்பது என்று அர்த்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். எபிரேய பாஷையில் இந்த 2 கரங்களை உயர்த்தி ஆராதிப்பதற்கு யாடா என்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஆனால் அது ஸ்தோத்திரம் அந்த வார்த்தை நமக்கு அது மிகவும் ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய நிலையில் 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி தேவனை ஆராதிக்கிறதை வெளிப்படுத்துகிறது. அல்லேலூயா. இன்னும் யாடா என்பதற்கு சூழ்நிலையினால் வரும் பிரச்சனைகளை தேவனுக்கு உடனடியாக தெரியப்படுத்துதல் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். யாடா என்கிற வார்த்தைக்கு சூழ்நிலைகளை உடனே ஆண்டவருக்கு தெரியப்படுத்துகிறது. டக்குன்னு சில பேர் தேவ சமூகத்தில் வந்த உடனே நிதானமெல்லாம் செய்ய மாட்டாங்க. அந்த 2 கையை உயர்த்துறவங்க டக்குன்னு பார்த்தீங்கன்னா உயர்த்திடுவாங்க. அப்படின்னா தன் பிரச்சனை உடனே ஆண்டவருக்கு அதை சொல்லணும் என்கிற அந்த ஒரு மனப்பான்மையோடு அதை அவர்கள் செய்வதாக சொல்லப்பட்டிருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. எபிரேய சொல்ல என்ன சொல்றாங்க? யாடா. சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா வாய் தரன்னு சொல்லுங்க. யாடா. சோதர. அல்லேலூயா.
ஸ்தோத்திரம். அப்படின்னா 2 கரங்களையும் வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆராதிக்கிறது என்று பொருள்படுகிறது. அப்போ அதுக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, எபிரேய பாஷைகள் அவர் இன்னும் அந்த தமிழ் அர்த்தம் வருகிறது. ஏன்னா எந்த சூழ்நிலையிலும் வரும் பிரச்சனைகளை தேவனுக்கு உடனடியாக தெரியப்படுத்துதல் என்கிறதான அந்த சொல் பயன்படுத்தப்படுகிறது. அல்லேலூயா. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஏற்படுகிற அந்த மாதிரி விஷயங்களை உடனுக்குடன் கர்த்தருக்கு தெரியப்படுத்த தான் திடீர்னு வந்து 2 கரங்களையும் என்ன செய்வாங்க, ஆண்டவர்கிட்ட தெரியப்படுத்துவாங்க. ஒரு தாயார் வந்து நம்ம திருச்சபையில் இருந்தாங்க. அந்த பையன் வந்து என்ன பண்ணுவான்னா, அவங்களுக்கு ஒரு பையன் இருந்தான், 2 பையன் இருந்தா. அப்புறம் அவங்க அந்த ஒரு பையன் வந்து வியாதிப்பட்டு இறந்துட்டான். கல்யாணம் பண்ணாங்க, கல்யாணம் பண்ணி உடனே வியாதிப்பட்டு இறந்துட்டான். இப்போ ஒரு பையன் தான் இருக்கான், சின்ன பையன். அப்போ நாங்கள் அங்கே போய் சண்டே ஸ்கூல் நடத்திட்டு இருந்தோம். சண்டே ஸ்கூல் நடத்திட்டு இருக்கும்போது அந்த சண்டே ஸ்கூலில் அவன் அந்த அம்மா வந்து அது என்னமோ நம்ம வந்து ஏதோ வீணா போனவங்க மாதிரியும், அந்த அம்மா தான் பெரிய ஒரிஜினல் மாதிரியும், நாங்கள் சண்டே ஸ்கூல் நடத்துக்கிற அந்த இடத்துல வந்து நிற்கவும் செய்யாது, நம்ம கண்டுக்கவே செய்யாது, பார்க்கவே செய்யாது. அதுக்கு பக்கத்து வீட்டில் தான் நடத்திட்டு இருக்கோம். சரோஜா என்கிற ஒரு அம்மா வீட்டில் அதை நடத்திட்டு இருக்கோம். சத்துணவு ஆயா அவங்க வீட்டில் நடத்திட்டு இருக்கோம். ஆனால் அந்த அம்மா வந்து எங்களை கண்டுக்காது, பேசவும் பேசாது, முகம் கொடுத்தும் பார்க்காது. என்னமோ அவங்க பரிசுத்த வாட்டி மாதிரியும் நம்ம வந்து ஏதோ வீணா போனவங்க மாதிரி நினச்சிக்கிட்டு அது அப்படி ரொம்ப ஒரு மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்துச்சு. பையன் வியாதியாக இருந்தான். அப்போ கூட வந்து பாச ஜோம் பண்ணுங்கெல்லாம் சொல்லலை, அந்த அம்மா சொல்லலை. அப்புறம் வியாதியாக இருந்தவன் திடீர்னு மறிச்சு போயிட்டான். மறிச்சு போனதும் எல்லாரும் சொன்னாங்க, அந்த ஐயா வந்து ஜெபம்லாம் பண்ணிகிட்டு இருந்தாரே, எவ்வளோ பேருக்கு ஜெபம் பண்ணி ஜுரம் போச்சு, அது போச்சு, இது போச்சு, நீ கூப்பிட்டு ஒரு ஜெபம் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. அது எனக்கு அது தெரியல அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ சமாளிச்சுதான். அப்புறம் அந்த பையன் இருந்ததும் அது வீட்டை விட்டு ஓடி போச்சு. அந்த வீட்லேயே தங்கலை. வீட்டிலேயே தங்காமல் அப்படியே அந்த அம்மா வந்து அங்கேயே வீடு வீடாக போய் தங்கிட்டு இருந்துச்சு. பையன் செத்து போயிட்டான், அவன் திரும்ப என்னை கொண்டுடுவான் அப்படின்னு சொல்லிட்டு வீடு வீடாக இருந்துச்சு. அப்புறம் திரும்ப அந்த ஊரில் உள்ள எல்லாரும் சொன்னாங்க, நீ அந்த இயேசு கோயிலேருந்து வராரு ஃபாதரு, அவரை கூப்பிட்டு ஜெபம் பண்ணு, நீ வீட்டில் தங்கலாம், அவர் ஜெபம் பண்ணால் எல்லா பேயும் போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உடனே அந்த அம்மா கூப்பிட்டு என்ன ஒரு ஜெபம் பண்ண சொல்லிச்சு. உடனே வாங்கம்மா, நீங்கள் எந்த வீட்டுக்கும் போக வேண்டாம், உங்கள் வீட்லேயே தங்குங்க, இன்றைக்கி ஜெபம் பண்ணுறோம் என்று சொல்லி ஒரு ஜெபத்தை பண்ணி ஒரு தண்ணியை தெளிச்சுட்டு, ஒரு திருப்திக்கு தண்ணியை தெளிச்சுட்டு அப்படியே அந்த அம்மாவை நீங்கள் இங்கே இருங்க, இங்கே போகாதீங்க, ஒரு கனவு வராது, ஒரு கெட்ட கனவு வராது, நீங்கள் நல்லா இருக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். அதுலேருந்து அந்த அம்மா அங்கே வீட்டில் தங்குச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு பெரிய ஆசீர்வாதம். இந்த ஒரு பிள்ளையாவது காப்பாற்றணும்னு சொல்லி, ஏன்னா அந்த பையன் வந்து சீட்டு கட்டு விளையாடுவான். சீட்டு கட்டு விளையாண்டா அப்படி இப்படின்னு வீட்லேயே தங்க மாட்டான்னு வச்சுங்களேன். ஒரே கெட்ட பேர் தான். +2 முடிச்சுட்டு அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கான். அவ்வளோதான். நல்ல மார்க் எடுத்தான். என்ன பண்ணுறது, சொல்லி ஒழுங்காக விடலை. அவர் அப்படியே போனால் ஆண்டவர் கிருபையினால் அந்த அம்மா வந்து ஜெபம் பண்ணிச்சு. சபைக்கு வர ஆரம்பித்ததும் அந்த பையன் ஒரு நாள் திடீர்னு அடிச்சுவிட்டான். அந்த அம்மாவை அடிச்சுவிட்டான்னு சொல்லிவிட்டு, நான் ஒரு பையன் தானே, நான் ரொம்ப நேசிச்சேனே, அவன் என்னை அடிச்சுவிட்டான்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துச்சு பாருங்கள். அந்த சபைக்கு வந்துச்சு. வந்ததும் என்கிட்ட வந்து, பாஸ்டர் என் பையன் என்னை அடிச்சிட்டான் பாஸ்டர், அதுக்கு நான் என்னமா பண்ணணும், அவனை கேட்கணும் பாஸ்டர். அப்படியா, தேவசமத்தில் போய் சொல்லுன்னு நான் விட்டுட்டு நான் தாண்ட போயிட்டேன். அப்புறம் அந்த அம்மா, இல்லை நான் ஆண்டவரே, நீ விடக்கூடாது ஆண்டவரே, என் பையனை அடிச்சுட்டான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி வந்த உடனே முழங்கால் போட்டு 2 கை மேலே உயர்த்திச்சு பாருங்க. 2 கை மேலே உயர்த்தினதும் அவ்வளோதாங்க, அந்த அம்மா ஜெபம் பண்ணிடுச்சு. நல்லா 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிச்சு பாருங்க. ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தது பாருங்க. ஜெபம் பண்ண அந்த பையனுக்கு அங்கே வயிற்று கடுப்பு போய் ரொம்ப சீரியஸாக போய் திடீர்னு ஃபோன் வருது அந்த அம்மாவுக்கு. இயேசு கோயிலுக்கு தான் அந்த அம்மா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு ஒரு ஃபோனை போட்டானுவோம். ஃபோனை போட்டால் அந்த அம்மா ஃபோனை எடுத்து ஹலோ அப்படின்னுச்சு பாருங்க. அப்போ உடனே அங்கே உள்ளவ, இந்த மாதிரி உன் பையனுக்கு இங்கே வயிற்றால போகுது, வாந்தி எடுக்கிறான், என்னன்னு தெரில, சீக்கிரம் வா அப்படின்னதும், பாஸ்டர் அப்படின்னு என்கிட்ட வந்து, பாஸ்டர் என் பிள்ளைக்கு வயிற்றால போதான், வாமிட் எடுக்கிறான் அப்படின்னுச்சு. ஏம்மா அதுக்கு நான் என்னம்மா பண்ணணும்னு கேட்டேன். இப்போ நீ பண்ணதெல்லாம் நீ உன் பிள்ளைக்காக 2 கையும் வானத்துக்கு ஏறெடுத்து அவன் என்னை அடிச்சுட்டான், ஏன்னா அதை இதை பண்ணிட்டான், நீ தான் அழுது அவனுக்கு கூலி கொடுக்கணும்னு சொன்னேன். இப்போ கூலி கொடுத்த பிறகு அந்த கூலியை என்ன வாங்க சொல்ற? நான் எப்படி வாங்குறது? நீ கொடுத்த கூலியை நீ தான் வாங்கணும், போய் முழங்கால் போடு அப்படின்னு சொன்னதும், ஐயோ ஆண்டவரே என்ன பண்ணுவேன், தெரியாமல் சொல்லிட்டேன்னு சொல்லி அப்புறம் ஆண்டவர் சமூகத்தில் உட்காரி வச்சு அழுது அந்த அம்மா. பார்த்தீங்களா,
இதான் இந்த உடனுக்குடன் இந்த 2 கரங்களையும் உயர்த்தி யாடா என்பதற்கு உடனுக்குடன் அப்படியே கரங்களை உயர்த்தி வந்து ஆண்டவர்கிட்ட தெரியப்படுத்துறது நம்ம சூழ்நிலையை. அது மாதிரி சில பேருக்கு பிரச்சனை வந்துருச்சு, போராட்டம் வந்துருச்சு அப்படின்னா டக்குன்னு வந்து தேவ சமூகத்தில் வந்து கரங்களை உயர்த்திடுவாங்க. அல்லேலூயா சொல்லாமே, அப்படியே கையை உயர்த்தி சொல்லாமே, ஸ்தோத்திரம். அப்போ அந்த மாதிரி ஸ்தோத்திரம். அடுத்தது பாருங்க, ஒரு கரத்தை உயர்த்தி துதிப்பது எபிரேய மொழியில் தோடா. தோடா எப்படி பாருங்க, ஒரு கரத்தை உயர்த்தி சொல்வது தோடா, தோடா என்று சொல்லப்பட்டுகிறது. ஒரு கரத்தை உயர்த்தி அதற்கு உடன்படுதல், அதாவது ஒப்புரவாகுதல் என்று அர்த்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க, அதுக்கு என்னது? ஒப்புரவாகுதல். ஒரு கரத்தை உயர்த்தி சரி நான் சரண்டர் ஆகிட்டேன், நான் ஒப்புரவாயிட்டேன் என்று சொல்லி உடனே அதை சொல்லுவது. சொல்லுங்க, தோடா. சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் வாயில வரவே மாட்டேங்குதே. ஆமாம், ஊரில் எல்லா வார்த்தையும் பேசுவீங்க. ஆமாம், ஆண்டவருடைய வசனம் ஒரிஜினல் வார்த்தையை சொல்லுவதற்கு நமக்கு கஷ்டமாக இருக்குல்ல. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமாம், நல்லா கவனிங்க. சொல்லுங்க பார்க்கலாம், தோடா. சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. தோடான்னா என்ன அர்த்தம்? உடன்படுதல், ஆண்டவரை துதிப்பதில் உடன்படுதல் அல்லது ஒப்புரவாக்குதல் என்று அதுக்கு அர்த்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அவ்விதமாக அந்த 2 கரங்களையும் உயர்த்தும் போது நம்முடைய சூழ்நிலைகள் அவருக்கு நம்ம தெரியப்படுத்துகிறோம். சொல்லுங்க பார்க்கலாம், நம்முடைய சூழ்நிலையை அவருக்கு தெரியப்படுத்துகிறோம். அதை குறித்து தேவன் தம்முடைய வாழ்க்கையில் சில கிரியைகளை செய்வார். அதற்கு உடன்படுதல் தான் ஒரு கரத்தை உயர்த்தி சொல்லுவது. அல்லேலூயா, சோதரம். ஒரு கரத்தை உயர்த்தி சொல்வது. ஆகவே ஒரு கரத்தை நீங்கள் என்ன செய்யலாம்? அப்படி உயர்த்தி துதிப்பது அதுக்கு ஏதுவாகும். சரி, அடுத்தது கரத்தை தட்டி ஆராதிப்பது. சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சொல்லுங்க, என்னது? கரத்தை தட்டி ஆராதிப்பது. இதில் எபிரேய சொல்ல ஒரு வார்த்தை சொல்லியிருக்க, ஜாமார். ஜாமார் சொல்லுங்க பார்க்கலாம். ஜாமார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜாமார் என்று அர்த்தம் அப்படின்னா விடுதலை என்று அர்த்தம் என்று சொல்லப்படும். இந்த கரங்களை தட்டுறவங்களுக்கு டக்குன்னு ஒரு விடுதலை வரும் பாருங்க. விடுதலைக்காக கரங்களை தட்டி தேவனை ஆராதிக்கிறது. சொல்லுங்க பார்க்கலாம். விடுதலைக்காக கரங்களை தட்டி நம்ம தேவனை ஆராதிக்கிறது, விடுதலைக்காக. அல்லேலூயா. அப்போ இந்த விடுதலை என்று சொல்லும்போது நமக்கு சீக்கிரம் வராது. சில பேர் கையே தட்ட மாட்டான், மனசு இருக்கும், சரீரம் இருக்கும், உடம்பு எல்லாம் கையெல்லாம் இருக்கும், கையை இப்படி தூக்க முடியாது, அப்படி ஒரு கட்டு அவங்களுக்குள்ள இருக்கும். சோதர விடுதலை பெற்றவங்க, ஆமாம், விடுதலை பெற்றவங்களாம் அப்படி இல்லை. அவங்க நல்ல கரங்களை தட்டி நல்ல அபிஷேகத்தில் ஜெபம் பண்ணுவாங்க. சில பேர் பார்த்தீங்களா ஜெபமே பண்ண மாட்டாங்க, விடுதலையே இருக்காது, காலம் முற்றிலும் விடுதலை இருக்காது. ஆமாம், ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளையே, நீ என்னைக்கு தேவசமூகத்தில் கரங்களை தட்ட மறுக்கிறியோ நீ காலம் முச்சு கட்டப்பட்டு தான் இருப்ப. புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? வேத வசனத்தை கொண்டு சொல்லும்போது, சகல ஜனங்களே கை கொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? கரங்களை தட்ட மாட்டோம். அது கெட்ட பழக்கம். என்னமோ உங்ககிட்ட சொத்து மாதிரி அதை பிசினித்தனம் பண்ணி சேர்த்து வைக்கிறாங்களாம். இது நம்ம உடம்புக்கு கெடுதி. சோத்துறேன். கரங்களை தட்டுறது மருத்துவரே சொல்கிறாங்க, நீ கரங்களை தட்டும்போது உன்னுடைய ஹார்ட் நல்லா விரிவடைஞ்சு ரத்த ஓட்டம்லாம் சரியாகி நல்ல உனக்கு தீர்க்க ஆயுள் உண்டாகும்னு சொல்கிறாங்க. அமெரிக்கர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்போ நான் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பார்த்தீங்களா? கை தட்டுறது உங்களுக்கு என்ன வந்துட போகுது சொல்லுங்கள்? நீ நல்லா இருக்கிறதுக்கு, தீர்க்க ஆயுளோடு இருக்கிறதுக்கு, விடுதலையோடு இருக்கிறதுக்கு தான் கை தட்டணும்னு சொல்கிறது. ஆனால் அந்த கை தட்டுறதே இப்போ நம்ம நிறைய பேர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆகாது. சில பேர் ரொம்ப ஆஃபீஸர், ரொம்ப படித்தவங்க, நானும் ரொம்ப படிச்சிருக்கிறேன், அதனால் நான் கை தட்ட மாட்டேன். இப்போ உனக்கு விடுதலையே வராது. ஆமாம், கண்டிப்பாக விடுதலை வராது. அல்லேலூயா. ஆமாம், சில பேர் அப்படியே ரொம்ப டிப்டாப்பாக இருப்பாங்க. பார்த்தீங்களா? எப்படி விடுதலை வரும்? சோத்துறேன், விடுதலை வராது. ஆமாம், நம்முடைய ரத்த ஓட்டம்லாம் சரியாக ஓடணும்னா, கொஞ்சம் விடுதலை வரணும்னா நம்ம கையில் தட்டி தான் ஆண்டவர் ஆராதிக்கணும். நீ கை தட்டி பாருங்க, சோத்துறேன், அபிஷேகமே இறங்கும். ஆமாம், கை தட்டுறதுல நிறைய விஷயம் இருக்குது. அதனால் கைத்தட்டி தேவனை ஆராதிக்கிறது அது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். கர்த்தருடைய பிள்ளையே, ஸ்தோத்திரம்.
ஜாமார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எபிரேய சொல்ல. அதற்கு அர்த்தம் தான் விடுதலை என்று நம்ம பார்க்கிறோம். அதனால் நாம் துதிப்பதினால் அவருக்கு பிரயோஜனம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் துதிக்கிறதுனால அவருக்கு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அவர் ஒன்றும் மாடி வீடு கட்ட போல, பார்த்தீங்களா? அவர் ஒன்றும் மாடி வீடு கட்ட போல. சோத்துறேன், அவர் ஒன்றும் உங்கள் துதியில் அவர் சாப்பிடலை. ஆனால் ஒன்று நமக்கு தான் அது பிரயோஜனம். சொல்லுங்க பார்க்கலாம், நமக்கு தான் பிரயோஜனம். என்ன பிரயோஜனம்? அதுதான் விடுதலை. அல்லேலூயா. நீ கர்த்தரை துதிக்கிறது உனக்கு விடுதலை. அதனால நீ ஆண்டவரை துதிக்கணும். சோத்திரம், நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு முறுக்க குணத்தோட நீ உட்காந்து தேவ சமூகத்தில் சும்மா உட்காந்துருக்க கூடாது. சில பேர் பாருங்க, நல்ல ஆராதனை பண்ணுவாங்க, நல்ல அபிஷேகத்தோடு கர்த்தரை துதிப்பாங்க. சில ஓட்டாண்டி கேஸெல்லாம் அப்படியே உட்காந்துருக்கும், ஒன்றும் அசைய கூட செய்யாது. அசையாது இருக்கிற சியோன் பர்வதத்தை போல அப்படியே பத்திரமா உட்காந்துருப்பாங்க. யாரும் களவு கொண்டு போகாதபடிக்கு அப்படியே பத்திரமா இறுக்கமா பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. நவுற மாட்டாங்களே, ஒரு அல்லேலியா வராத. சோத்திரம், வாயும் திறக்க மாட்டாங்க, கையும் ஆடாது, கையும் ஒரு கைத்தட்டு இருக்காது, ஒன்றும் இருக்காது. அல்லேலியா சொன்னா கூட அல்லேலியா கூட சொல்ல வாய் வராது. கட்டப்பட்ட நிலைமை, ஒரு ஃப்ரீனஸ் இருக்காது. இதே போல தான் நம்முடைய விஷயங்கள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கும். நம்ம என்ன எப்படி இருக்கிறோமோ அப்படிதான் நமக்கு எதுக்க உள்ளதும் இருக்கும். நீ கட்டப்பட்டிருந்தா உனக்கு எதுக்க பார்க்கறதெல்லாம் கட்டப்பட்டிருக்கும். எதுவும் உனக்கு ஒரு விடுதலையா இருக்காது. அல்லேலூயா. தலை நேராக இருக்கணும் தான் மக்களை, புரியுதா? தலை நேராக இருக்கணும். தலை கீழே போணுச்சு, கவனிங்க, சில தலையெல்லாம் சும்மா கீழே போகக்கூடாது, நேராக இருக்கணும். பைபிள் அதான் சொல்லுது, நேராக நோக்க கடவுது. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். ஸ்தோத்திரம். இப்போ செல்லுக்கு அவசியமே கிடையாது, பைபிள் எடுத்து நல்லா படிக்கலாம். ஸ்தோத்திரம். செல்லில் எந்த வேலையும் யாரும் வச்சக்கூடாது. பிரசங்க நேரத்தில், செய்தி நேரத்தில் செல்லெல்லாம் தொடக்கூடாது. தூக்கி எல்லாத்தையும் உடப்பில் போடுங்க. சோத்துறேன், நான் தான் நேற்றுலேன்னு சொல்லிகிட்டு இருக்கேன், செல்லெல்லாம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணவே கூடாது. கடவுள் சமூகத்துக்கு வந்துட்டோம்னா பைபிள் எடுத்து படிக்கணும். உங்களுக்கு பைபிள் இல்லையா? பைபிள் இருக்கா இல்லையா? எல்லாம் கையில் எடுங்க, பைபிளை கையில் எடுங்க, பைபிளை வைங்க. ஸ்தோத்திரம். காலையில் ஸ்தோத்திர கீதம் இந்த வேதத்தில் தியானம். பார்த்தீங்களா? காலையில் ஸ்தோத்திர கீதமாக இந்த வேளையில் வேதத்தின் தியானம் என்று பக்தன் பாடுகிறார். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் காலையில் நல்ல பைபிள் எடுத்து படிக்க தெரிஞ்சுக்கணும். இல்லையா? சொல்லுங்களேன் சார். அதனால் நல்லா படிங்க. சார் படிங்க பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரை கடகடான்னு வாசிக்க பார்க்கலாம். டக்குன்னு வாசிங்க. ஸ்தோத்திரம். சீக்கிரம் வாசிங்களேன். 5ஆம் வசனம் வாசிங்களேன் ஃபர்ஸ்ட். யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதி நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பேர் கொண்ட. சார், இந்த 5ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரைக்கும் நீங்க சகரியாவை குறித்து நீங்க பார்க்கலாம். இப்போ இந்த சகரியா யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதி நாட்களில் என்று குறிப்பிடுவது வரலாற்று குறிப்புக்காக சொல்வது மட்டுமல்ல, தாவீது ராஜாவாக இருந்த நாட்களில் தேவனுக்கு ஆலயம் கட்டினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. தாவீது ராஜாவாக இருந்த நாட்கள் தேவனுக்கு ஆலயம் கட்டினாங்க, உங்களுக்கு தெரியும். ஆனால் தாவீதுக்கு பதிலாக அந்த சாலமோன் தான் கட்டி அதை முடிக்கிறார். சோத்திரம். அந்த ஆலயத்தை கட்டும் பொழுது தாவீது சேர்த்து வச்சது எல்லாம் சேர்த்து போட்டு சாலமோன் கட்டி முடிக்கும்போது அதனுடைய தொகை ஒரு 200 கோடிக்கு அந்த ஆலயத்தை கட்டினாங்க. சொல்லுங்க, எத்தனை கோடிக்கு? அது அந்த காலத்திலே 200 கோடி. இந்த காலத்துனா 20,000 கோடி என்னமோ வரும், அவ்வளோ வரும். அந்த காலத்தில் 200 கோடி பார்த்துக்குங்க. அந்த காலத்தில் 200 கோடினா இப்போ 20,000 கோடி தான் வரும். அப்படி ஒரு நிலையில் அந்த ஆலயத்தை கட்டினாங்க. கட்டி நல்ல அருமையாக அந்த ஆலயத்தை திறந்தார்கள், எல்லாம் பண்ணாங்க. ஆலயத்தினுடைய பிரதிஷ்டை நாளிலே சாலமோன் தேவனை நோக்கி அந்த ஆலயத்தில் என்ன செய்கிறார்? ஆலயம் இருக்கும் திசையில் ஸ்தோத்திரம் யாராவது ஒருவர் 2 கரங்களையும் உயர்த்தினால் அவருடைய விண்ணப்பத்தை தேவன் கேட்க வேண்டும் என்று அங்கே விண்ணப்பம் செய்கிறார். சாலமோன் என்ன செய்கிறார்? யாராவது 2 கரங்களையும் உயர்த்தி அவங்க ஏதாவது ஜெபிச்சாங்கன்னா அவங்க உடனே அந்த விண்ணப்பத்தெல்லாம் ஆண்டவர் கேட்கணும் என்று சொல்லி அன்னைக்கு சங்கீதக்காரனாகிய சாலமோன் ஜெபம் பண்ணுறார்.
சாலமோனுடைய ஜெபம். அதற்கு தேவன் என்னையின்றி உனக்கு வேற தேவர்களை என்ன செய்யணும் நமஸ்கரித்தல், இந்த ஆலயத்தை எனக்கு அப்படி யாரும் நமஸ்கரித்தா நான் அந்த ஆலயத்தை என்ன செஞ்சிருவேன், புறம்பாக்கி போடுவேன் என்றெல்லாம் சொல்லி அங்கே சாலமோன்ட்ட சொல்கிறார். பாரு, என்ன என் பிள்ளையா இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு ஆசீர்வாதம், நீ வேற ஒரு தெய்வம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போன அப்புறம் இந்த ஆலயத்தையும் நான் என்ன பண்ணிவிடுவேன், புறம்பாக்கிடுவேன்னு சொல்லி சாலமோன்ட்ட சொல்கிறார். அப்போ சாலமோன் தான் முதலில் விக்கிரகங்களை தேடி போனார். ஃபஸ்ட்டு சொன்னார், ஆனால் சொன்னதில் அவன் ஒழுங்கு இல்லாமல் 40 வருஷம் முடியறதுக்குள்ளே என்ன பண்ணிட்டான், விக்கிரகத்தை தேடி போயிட்டான். பொண்டாட்டியை தேடி போனான், பொண்டாட்டியை தேடி போகும்போது விக்கிரகத்தையும் தேடி போயிட்டான். அதனால் தேவன் என்ன செய்கிறார், அவன் கட்டின ஆலயத்தை அவரே இடிக்கிறதுக்கு காரணமாயிட்டார். இல்லையா சொல்லுங்களேன். சாலமனே கட்டி சாலமனே இடிக்கிறதுக்கு தயாராகிட்டான். இந்த மாதிரி சில பேர் அதே மாதிரி தான், தாங்கள் ரொம்ப பிரயாசப்பட்டு எல்லாம் செய்வாங்க, செஞ்சுட்டு கடைசியில் அவங்களுடைய கிரியையாலே என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய ஆவிக்குரிய ஜீவத்தை இடிச்சிடுவாங்க, அவங்க வார்த்தையாலே இடிச்சிருவாங்க. சோதரன் சாலமன் கட்டின ஆலயத்தை பார்த்தீங்களா, அவரே கட்டி அவரே என்ன பண்ணார், இடிச்சிட்டார், இடிக்க காரணமாயிட்டார். அது மாதிரி நாமே ஆலயத்தை கட்டி என்ன பண்ணுறோம், நாமே சில நேரத்தில் இடிக்க முற்படுகிறோம். நல்லா ஜெபிப்போம், நல்லா ஊழியம் பண்ணுவோம், எல்லாம் செய்வோம். ஆனால் அந்த வாயின் வார்த்தை என்ன செய்யும், தாறுமாறாக போயிடும். தாறுமாறாக போய் அந்த வாயின் வார்த்தைகளால் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஆலயத்தை இடிச்சிடுவோம். நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்று பைபிள் சொல்லுது பார்த்தீங்களா. அப்போ அந்த ஆலயம் இடிக்கப்படும். நம்ம வார்த்தையினால நம்முடைய கிரியையினால் ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஸ்தோத்திரம். ஆகவே ஸ்தோத்திரம். இப்போ யாரெல்லாம் ஆலயம் கட்டியிருக்கீங்கன்னு கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஆலயம் கட்டியிருக்கிறவங்க நல்லா ஜெபிக்கிறவங்களா இருப்பாங்க, நல்லா வேலை வாசிக்கிறவங்களா இருப்பாங்க, ஆண்டவருக்காக பரிசுத்தமாக வாழணும்னு நினைப்பாங்க, ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணுங்கிற ஒரு துடிப்பு அவங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். எப்போதும் தேவசத்தம் செய்வதற்கு ஆவலாக இருப்பாங்க, யாருக்கும் எந்த கெடுதியும் செய்ய மாட்டாங்க, எதை செஞ்சாலும் தேவனை கேட்டு தான் செய்வாங்க, ஊழியக்காரை கேட்டு தான் பண்ணுவாங்க. இப்படி நல்ல ஒரு வித்தியாசமாக வாழ்வாங்க. அவங்களுடைய லைஃபே ஒரு வித்தியாசமாக இருக்குன்னு வச்சுங்களேன். நல்லா அருமையாக ஜெபம் பண்ணுவாங்க. ஆலயம் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்க எல்லாரும் அப்படி தான். சோத்திரம் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. எல்லா ஊழியத்தையும் எடுத்து போட்டு செய்வாங்க, நல்லா செய்வாங்க. சபையில் எந்த விஷயத்தையும் தானே முன்னின்று எல்லாம் செய்வாங்க. இது ஆலயம் நல்லா இருக்கும்போது நடக்கிறது. சோத்திரம். ஆலயத்தில் பழுது வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, ஜெப வாழ்க்கையை விடுவாங்க. அவங்கவுங்களுக்கு இருக்கிற ஒவ்வொன்றா அப்படியே கட்டப்படும், அப்படியே வெட்டப்பட்டு போயிட்டே இருக்கும். அவங்க இருக்கிற பொறுப்புகள் மாறும். சோத்திரம். எல்லாம் அப்படியே அலட்சியமாக இருப்பாங்க. இந்த ஜெபம் இல்லைன்னா என்ன, நாளைக்கு ஜெபம் பண்ணிக்கலாம் அப்படி ஒரு எண்ணம் வந்துடும். அவங்களே கட்டின ஆலயத்தை அவங்களே இடிப்பாங்க. சோத்திரம். பார்த்தீங்களா, அவனவன் தான் விரித்த வேலையில் அவனே விழுகிற மாதிரி தான், தான் தோண்டின குழியில் அவனே விழுகிற மாதிரி தான். நிறைய தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, நல்லா பிரயாசப்பட்டு வளருவாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா எல்லா பிரயாசத்தையும் விட்டு ஓய்ந்துருப்பாங்க. அப்போ அவங்க பட்ட பிரயாசம்லாம் போயிடும், ஆலயத்தினுடைய மகிமை போயிடும், அந்த ஆலயத்தில் இருக்கிற ஜெப வாழ்க்கை போயிடும், அந்த ஆலயத்தில் இருக்கிற பைபிள் படிக்கிறது போயிடும், சோத்திரம் பரிசுத்த வாழ்க்கை போயிடும், எல்லாமே சீர்குலைஞ்சு போயிடும், ஒன்றுமே இருக்காது. பார்த்தீங்களா. அப்போ ஆலயம் எப்போதும் தூய்மையாக இருக்கணும், இதான் செஞ்சுட்டே இருக்கணும். கத்திருக்காங்க. சோத்திரம். காலேஜை பற்ற விட்டோம்னா கொஞ்சம் தூய்மை போயிடும். சோத்திரம். சிலருக்கு அப்படி தான். எனக்கு ஒரு பயம், ஆராதனை விட்டால் நம்ம செத்து போயிடுவேன் அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம். அதனால தான் இன்னும் ஆராதனை விடவே இல்லை. 42 வருஷமாக அந்த ஆராதனையெல்லாம் நான் கை கொண்டு வரேன். சோத்திரம். ஒரு நாளாக ஆராதனையை விட்டதே கிடையாது. எனக்கு ஒரு பயம், நான் ஆராதனை விடும்போது செத்து போயிடுவேன் அப்படின்னு. அப்படி ஒரு காரியம் எனக்கு மனசில். நானும் இப்போ அதான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஒருவேளை ஆராதனை விட்டு ஒரு பூமியில் நான் முதல் ஆராதனை இல்லைன்னா, அந்த ஆராதனையில் நான் என்ன பண்ணணும், பரலோகத்தில் தேவனோடு இருக்கணும். அதுக்கு எனக்கு ரெடி பண்ணிடுங்க ஆண்டவரே, மற்றபடி எனக்கு வேறு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் அடிக்கடி ஜெபம் பண்ணுவேன், அடிக்கடி சொல்லுவேன். ஆராதனை இது வரைக்கும் விடலை இல்லை, அதனால் நான் விடும்போது நான் எங்கே இருக்கணும், அங்கே உங்கள் சமூகத்தில் இருக்கணும், பரிசுத்தவான்கள் மத்தியில் இருக்கணும் அப்படி சொல்லி எனக்கு ஜெபிக்கிற ஒரு பழக்கம் இருக்குது. சோத்திரம். அதை அறிக்கை பண்ணிகிட்டே இருக்கேன். நான் அடிக்கடி அறிக்கை பண்ணுவேன். வெளியில் போகிற சபைகளில் கூட அப்படி தான் நான் அறிக்கை பண்ணுவேன். தேவ ஜனங்கள் மத்தியில் நாம் அப்படி தான் வாழணும், பிரதிஷ்டையோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கட்டின ஆலயத்தை நாமே இடிச்சிடக்கூடாது. பார்த்தீங்களா. அதனால் எனக்கு ஒரு பயம், ஆராதனைலாம் விடக்கூடாது, ஆராதனை விட்டால் நான் செத்து போயிடுவேங்கிற ஒரு எண்ணம் எனக்கு. அதனால் இது வரைக்கும் என்ன பிரச்சனை வந்தாலும் ஆராதனை விடவே இல்லை பாருங்கள். ஆமாம், ஆராதனை விடவே இல்லை. எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ பிரச்சனைகள், பலவீனங்கள், படுக்கை, சோத்திரம் விடுறதில்லை, ஆராதனை விடுறதில்லை. எந்திரிச்சு ஆண்டவரை ஆராதிக்காமல் விடவே மாட்டேன். அப்படி ஒரு வைராக்கியத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்துருந்தார். அல்லேலூயா.
ஆமாம். அதனால் தேவனுடைய பிள்ளைகளே, தொடர்ந்து நம்ம ஆலயத்தை நம்ம என்ன செய்யணும்? எப்படி கையினால் கட்டப்பட்ட ஆலயத்தை விட ஆவியினால் கட்டப்பட்ட நம்முடைய சரீரம் தான், நம்முடைய இருதயம் தான் நம்முடைய ஆலயம். அந்த ஆலயத்தை நம்ம சரியாக பார்த்துக்கணும். சோதனை அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க. அதனால் இப்போ பாருங்கள், சாலமோன் கட்டினார், அவரே என்ன பண்ணார்? இடித்த காரணமாக இருந்தார். சோதனை பாபிலோன் வந்தால், பாபிலோன் அரசர்கள் வந்து என்ன பண்ணாங்க? சோதனை ஆட்டி தாறுமாறாக இடித்து போட்டு போயிட்டாங்க. அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாம், இடித்து போட்டு பாபிலோன் சிறையிருப்பில் 70 வருஷம் என்ன பண்ணாங்க? அப்படியே இருந்துட்டாங்க. ஸ்தோத்திரம் 350 ஆண்டு நினைக்கிறேன் அந்த ஆலயம் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த ஆலயம் ஸ்தோத்திரம் போயிடுச்சு. ஸ்தோத்திரம் இஸ்ரவேலர்கள் பாபிலோனில் 70 ஆண்டுகள் சிறையிருப்பில் இருந்தாங்க. 70 ஆண்டுகள் இருந்து தான் அதுக்கப்புறம் எஸ்ரா செருபாபேல் தலைமையில் என்ன செய்கிறாங்க? வந்தார்கள். அதன் பின்பு ஸ்தோத்திரம் 2வது ஆலயத்தை அங்கே கட்டினாங்க. 2வது ஆலயத்தை அப்போ தான் அவங்க கட்டுறாங்க. அது வந்து சின்ன ஆலயம். ஸ்தோத்திரம் சின்ன ஆலயம்தான். ஆலயத்தை கட்டினார்கள். ஆனால் முதல் ஆலயத்தோடு ஒப்பிடும்போது இது மிகவும் சிறியது. ரொம்ப சின்ன ஆலயம்தான். ஒரு சின்ன ஆலயத்தை தான் கட்டுறாங்க. சாலமோன் கட்டினது பெரிய ஆலயம், அதான் இடிச்சு போட்டாங்களா. இந்த இடத்துல முந்தின ஆலயத்தை பார்க்கலும் பிந்தின ஆலயத்தினுடைய மகிமை ரொம்ப பெருசாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சின்ன ஆலயமாக இருந்தாலும் இந்த ஆலயத்தினுடைய மகிமை ரொம்ப பெரிதாக இருந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியானுடைய இறங்குவது, நடமாட்டம், இப்படி ஒரு பயங்கரமான காரியங்கள்லாம் அதில் இருந்தது. ஆனால் அன்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆனால் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற பாருங்க, ஒரு 400 வருஷம் ஸ்தோத்திரம் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறவே இல்லை. அந்த முந்தின ஆலயத்தை பார்க்கல பிந்தின ஆலயத்தினுடைய மகிமை பெரிதாக இருக்கும் என்கிற அந்த ஒரு வாக்குத்தத்தம் வந்து அப்புறம் 400 ஆண்டுகள்கிட்ட அதை நிறைவேறலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, ஏரோது ராஜா வந்து என்ன செய்கிறார்? ஏரோது வந்து ராஜாவாக மாறுறாரு. சோத்திரம் பாருங்கள், ஏரோது ராஜாவாக மாறுறாரு. மாறி அந்த ஏரோது பட்டத்துக்கு வர்றாரு. அப்போ யூதர்கள் வந்து ராஜாவாக ஏற்றுக்கொள்ளலை. யாரை? யூதர்கள் வந்து ஏரோதை வந்து ராஜாவாக அங்கீகரிக்கலை. ஏன்னா எல்லா வரி பணம் எல்லாமே அங்கே கொண்டு போய் கொடுக்கணும்ல. அதனால இவனை வந்து ஏற்றுக்கொள்ளலை. சோத்திரம் யூதர்களை ஏற்றுக்கொள்ளலை. அப்போ ஏரோது இந்த யூதர்களை திருப்திப்படுத்த நான் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி அந்த மூப்பர்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு கூட்டம் நடத்துகிறாரு. கூட்டம் நடத்தி, ஏன்பா இந்த யூதர்கள் என் வசம் வரவே மாட்டேங்கிறாங்களே, கீழ்ப்படியவும் மாட்டேங்கிறாங்களே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவங்களுக்கு நீங்கள் ஆலயத்தை வந்து டெவலப் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. ஆனால் நல்லா கவனிக்கணும், அவர் மகிமை வந்து ஆலயத்தில் இல்லை. அந்த மகிமை வந்து இருந்தது. எப்போ இருந்தது அப்படின்னா, இப்போ இந்த எஸ்ரா செருபாபேல்லாம் கட்டின அந்த ஆலயம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு போராட்டத்தை அனுபவித்து 15 வருஷம் தள்ளாடி அந்த ஆலயத்தை கட்டினாங்க. அதனால் ஒரு ஆண்டோடைய மகிமையும் பெருசாக இருந்துச்சு. ஆனால் இப்போ ஏரோது வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ இவனு இந்த பஞ்சாயத்தில் கூப்பிட்டு எல்லாம் கேட்கும்போது யூதர்களை திருப்திப்படுத்த என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டால், அப்போ உடனே அவர் சொல்கிற காரியம் என்னன்னா, அவங்களுக்கு இந்த ஆலயத்தை வந்து என்ன செய்யுங்க, பெருசாக இடம்லாம் ஒதுக்கி அவங்களுக்கு கட்டி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அப்போ என்ன பண்ணுறாங்க? ஸ்தோத்திர ஆலயத்தை கட்டுவதற்கு ஏரோது என்ன பண்ணுறான்? பெரிய ஒரு ஆலயமாக அதை நிறுவி பயங்கரமான ஆலயமாக மாற்றுறான். நிறையா ரூம்ஸ் எல்லாம் போட்டு, நிறையா இருப்பிடங்களை போட்டு, பெரிய இடம்லாம் ஒதுக்கி காம்பவுண்ட்லாம் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய ரூபா. சோத்திரம் அந்த ஆலயத்தை ஏரோது கட்டி முடிக்கிறதுக்கு 46 ஆண்டுகள். சோத்திரம் அல்லேலூயா. அந்த மாதிரி ஆலயத்தை முடித்து 3 அப்படிப்பட்ட ஆலயத்தை தான் அப்படி கட்டினாங்க. அப்புறம் அதுக்கப்புறமும் அந்த ஆலயத்தை அப்படி கட்டினாங்க. கட்டி பெரிய ஆலயமாக மாற்றிட்டாங்க. பெரிய ஆலயம். ஆனால் வந்து எஸ்ரா செருபாபேல் கட்டின ஆலயத்தில் உள்ள மகிமை வந்து அந்த ஆலயத்தில் இல்லைன்றாங்க. ஏன் இல்லை அப்படின்னா, இவங்க வந்து ஒவ்வொரு பொருட்களையும் இவங்களே சேகரித்து இவங்களே வந்து நடத்தினாங்க. ஆனால் அந்த ஏரோது கட்டினது வந்து அவன் அரசாங்கத்து பணத்தை எடுத்து கட்டினான். அரசாங்கத்து பணத்தை எடுத்து கட்டினதுனால அங்கே வந்து என்ன இல்லை, ஒரு தேவ மகிமை அந்த அளவுக்கு அங்கே இல்லை. சோத்திரம். அதனால தான்
ஸ்தோத்திரம். இயேசுவும் சொல்றாரு பார்த்தீங்களா, இந்த ஆலயத்தை இடிச்சு போடுங்க 3 நாளுக்குள்ளே கட்டுறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் ஸ்தோத்திரம் திரும்ப அந்த ஆலயம் வந்து இடிக்கப்பட்டது. இடிக்கப்படும் பொழுது ரொம்ப ஒவ்வொரு கற்களும் தங்கம் தான், சிமெண்ட்டுக்கு பதில் தங்கத்தை வச்சு கட்டியிருப்பாங்க. வைரம் தங்கம் அதை உருக்கி கட்டின இடம் எல்லாம் அது அப்படியே தான் எல்லாம் இருக்கும். ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் வந்து ஸ்தோத்திரம் அந்த ஆலயம் இடிக்கப்படும் போது தீர்த்தராயனால இடிக்கப்படும் பொழுது அப்போ அந்த கற்கள் எல்லாம் என்ன பண்ணுறான், அந்த ஆலயத்தை இடிக்கும் போது அதில் உள்ள அந்த கற்களை ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லீராதபடிக்கு இடிக்கப்படும் இயேசு சொன்னார்ல, அது அப்படியே வந்து அவன் தீர்த்தராயனால் அப்படி அவன் வந்து சுரண்டும் போது அவன் அந்த கைப்பற்றும் போது ஒவ்வொரு கல்லையும் எடுத்து ஒவ்வொரு கல்லையும் எடுத்து வெளியில் வச்சுட்டு அதில் இருக்கிற தங்கத்தை, அது வந்து ஒரிஜினல் தங்கம், அது ஏதோ ஒரு வித்தியாசமான தங்கமா, அதனால அந்த உருக்கி ஊற்றிருந்த அந்த இடுக்கில் உள்ளதெல்லாம் இங்கே எடுத்து அதில் அந்த ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லீராத படிக்குங்கிற வார்த்தையின்படி அது நிறைவேறும்படி அந்த கல்லை தூக்கி அந்தாண்ட வச்சுட்டு அந்த தங்கத்தெல்லாம் சுட்டிக்கிட்டான். பார்த்தீங்களா, இயேசு சொன்னார்ல, ஒரு கல் மேலே ஒரு கல்லீராதபடி இடிக்கப்பட்டும் போகும் காலம் வருமென்று மத்தேயு 24 சீசர்கள்ட்ட சொல்கிறாரு பாருங்க. அது அப்படியே நிறைவேறிச்சு. அல்லேலூயா சொல்லலாம்ல. ஸ்தோத்திரம். அப்படி அது நிறைவேறிச்சு பாருங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. சார் அந்த ஆலயத்தில் தான் யார் இருந்தது? சகரியா இருந்தார். ஸ்தோத்திரம். சகரியா 5ஆம் வசனம் படித்தோம்ல, 1:5. ஸ்தோத்திரம். இப்போ 1:6 படிக்க பார்க்கலாம். அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள். எலிசபெத்து மலடியாய் இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. அவளுக்கு குழந்தை இல்லாம இருந்தது. இந்த சம்பவம் நடக்கும்போது சகரியாவுக்கு ஒரு 80 வயசு. சொல்லுங்க, சகரியாவுக்கு எத்தனை வயசு? 80 வயசு என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். சகரியா பல ஆண்டாய் குழந்தை இல்லாமல் காத்திருந்தார். ஆசாரிய ஊழியம் முதன்மையான என்றால் என்ன என்று பார்க்கும்போது, பலிபிடம் என்பது மகா பரிசுத்த ஸ்தலம். சொல்லுங்க பார்க்கலாம். அந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கிற மகா பரிசுத்த ஸ்தலம், அந்த பலிபிடம் என்பது, அதில் தான் அவருக்கு வேலை. யாருக்கு வேலை? சகரியாவுக்கு வேலை இருந்தது. தேவன் அந்த மாதிரி காரியங்களை அவருக்கு வைத்திருந்தார். அவர் நல்ல வேலையை செய்து கொண்டிருந்தார். நல்ல ஆசாரிய ஊழியம். அந்த பரிசுத்த ஸ்தலம் என்று அதுக்கு பெயர். அவர் உட்காரும் இடத்தில் நல்லா கவனிங்க. கிருபாசனம் இருக்கும், அதன் உடன்படிக்கை பெட்டி, அதன் மேல் கிருபாசனம் இருக்கும், அதன் தேவன் வீற்றிருப்பார் என்று மக்களுடைய ஒரு சூழ்நிலை. மக்கள் வந்து அங்கே தேவன் இருக்கிறார், தேவன் வீற்றிருப்பார் என்று அவங்க நம்புகிறாங்க. அதனால் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை வச்சுருக்கிறாங்க. அது வந்து நீங்கள் 1 நாளாகமம் 24ஆம் அதிகாரம் 1-18 வரைக்கும் நீங்கள் படிச்சிங்கன்னா அதில் வந்து 24 வகுப்புகளாக ஆசாரியர்களை பிரித்து ஆசாரிய ஊழியம் என்பது என்ன என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். பாருங்கள். ஆரோரின் புத்திரரின் வகுப்புகளான ஆரோரின் குமாரர் நாதாப், அபியூ, எலியேசர், இத்தாமர் என்பவர்கள். நாதாமும் அபியூவும் குமாரர் இல்லாமல் தங்கள் தகப்பனுக்கு முன்னே மரித்தபடியினால் எலியேசரும் இத்தாமரும் ஆசாரிய ஊழியம் செய்தார்கள். சார் போதும், அது நிறைய படிச்சுட்டே இருக்கணும். நல்லா கவனிங்க. அது காலையில் ஒரு 3 மணிக்கே என்ன பண்ணுவாங்க, ஒரு எக்காலம் ஊதி எல்லாரும் என்ன செய்வாங்க, கூடி வருவாங்க. ஆசாரியர் வந்து ஆசாரிய வஸ்திரம் தரிப்பார்கள். அதற்கு 6ஆம் மணி வேலையாகும். அந்த ஆசாரிய ஊழியன்னு சொல்கிறது ரொம்ப பயங்கரமான ஊழியம். சரி, அப்படி 6 மணிக்கு வெளியே காலம் ஊதுவார்கள். அதன் பின் எல்லா ஆசாரியரும் வந்து பலிபிடத்தை என்ன செய்வாங்க, அப்படியே சுற்றி வருவாங்க. ஸ்தோத்திரம். அப்புறம் 9 மணிக்கு முதல் பலி செலுத்தப்படும். 9 மணிக்கு காலையில் அப்படி செலுத்துவார்கள். இந்த 1000 மேற்பட்ட ஆசாரிகளில் சீட்டு போட்டு 3 பேரை தெரிந்து கொள்வார்கள். 3 பேரை தெரிந்து கொண்டு அந்த காரியங்களெல்லாம் ரொம்ப நேர்த்தியாக செய்வாங்கன்னு வச்சுங்களேன். அவன் வேலை தூபப்பீடத்தில் ஆசாரியனுக்கு, இவன் சகரியாவுக்கு என்ன வேலை அப்படின்னா,
ஆசாரிய வேலை அப்படின்னா தூபபீடம் இருக்கிற இடத்துல தான் ஆசாரிய வேலை இவருக்கு. யாருக்கு? சகரியாவுக்கு. சகரியா வந்து எல்லாத்துக்கும் ஆசாரியம் இல்லை, ஒரு பகுதியில் ஒரு இதுக்கு ஆசாரியன். ஆனால் அவர் ரொம்ப ஒரு ஒரு மகிமையான ஒரு ஆசாரியன். ஏன்னா அவர் வேதாமத்தில் சொல்லப்பட்ட ஒரு கற்பனைகள், ஒரு 613 கற்பனை இருக்குல்ல, அந்த கற்பனைகள் எல்லாம் கை கொண்ட ஒரு புருஷன். சோதரன் அது எந்த ஆசாரியனை பற்றியும் அப்படி சொல்லலை. ஆனால் ஆசாரியனாகிய சகரியாவை பற்றி மாத்திரம் சொல்லப்படும் போது நீங்கள் அந்த வசனங்களில் வாசிக்கும் போது அவர் கற்பனைகள் எல்லாவற்றையும் கை கொண்டவராய் காணப்படுகிறார் என்று அங்கே அவரை குறித்து ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. ஸ்தோத்திரம். அப்புறம் திரும்ப சீட்டு போடுவார்கள், சீட்டு போட்டு தெரிந்து கொள்வார்கள். தெரிந்து கொண்டு இப்படி சமூகத்து அப்பம் என்று அந்த 1.5 அடி சம நீளம் இருக்கும். அப்புறம் 12 அப்பம் அங்குள்ள பழைய அப்பங்களை எடுப்பதற்கு பொன் தாம்பலம் அப்படி துணிக்கை கொடுப்பாருங்க. அந்த மாதிரி வச்சு அந்த மாதிரிலாம் ஆசாரியர்கள் அங்கங்கே ஒவ்வொரு காரியத்தை பார்ப்பாங்க. அதெல்லாம் நமக்கு அந்த அளவுக்கு நம்ம அதில் நம்ம ரொம்ப டீப்பாக போனோம்னா நமக்கு ரொம்ப போயிட்டே இருக்கலாம். சரி, அதனால் முதல் சீட்டு அதில் வாங்கினவன் அவன் குமாரோடு அப்பங்களை எடுத்து வைத்து வேலை முடிந்தவுடன் வெளியே ரொம்ப சந்தோஷமாக வருவார்கள். ஸ்தோத்திரம். அந்த காரியங்கள்லாம் முடிஞ்ச பிறகு அல்லேலூயா சொல்லுவோமா? ஸ்தோத்திரம். அப்புறம் 3வது சீட்டு தான் சகரியா பிரதான ஆசாரியன் ஒருவன் பெரிய பொன் பாத்திரங்களில் நிறைய தூப வர்க்கங்களை தருகிறான் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். ஆகவே இப்படி சகரியா நிறைய காரியங்களை அவருடைய அந்த ஆசாரிய ஊழியத்தில் அவர் நிறைய செஞ்சிருக்கிறார். சார், நீங்கள் ஒரு வசனத்தை படி பார்க்கலாம். லூக்கா 1 அதிகாரம் 11, 12, 13 வாசிங்க பார்க்கலாம். சீக்கிரம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூபபீடத்தின் வலது பக்கத்திலே நின்று அவனுக்கு தரிசனமானான். சகரியாவே அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. பாருங்கள், எலிசபெத்து அந்த எவ்வளோ அருமையாக சொல்கிறா பாருங்க. 1:13 சகரியா, எலிசபெத், யோவான். சோத்திரன். அப்போ அவங்களுக்கு இப்படி ஒரு குமாரனை கொடுப்பேன் என்று அங்கே தேவன் வாக்கு பண்ணுறார். அப்போ அந்த பேருக்கு அர்த்தங்கள் சொல்கிறாங்க. சகரியா என்ற எபிரேய சொல்லுக்கு தேவன் நினைத்திருக்கிறார் என்று அர்த்தம் என்று சொல்லப்படுகிறது. அதே மாதிரி எலிசபெத் என்றால் எபிரேய சொல்லுக்கு தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் என்று அர்த்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் என்றால் எபிரேய சொல்லுக்கு கர்த்தர் கிருபையாய் கொடுக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி ஸ்தோத்திரம். பெயரை விட்டு அர்த்தம் மாத்திரம் இல்லை, இந்த அர்த்தங்களின் பெயரையும் சேர்த்து பார்க்கும்போது கர்த்தர் தாம் நினைவில் வைத்திருக்கிறார் என்று தான் இவங்க குடும்பத்தை குறித்து சொல்லலாம். இந்த சகரியா குடும்பத்தை கர்த்தர் தமது நினைவில் வைத்திருந்தார். அதனால் அந்த 3 பேரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அந்த காலத்திலே ஆண்டவர் சொன்னது போல யோவான் என்கிற ஒரு குமாரனை தந்து சகரியா குடும்பத்தை ஆசீர்வதித்தார். ஆலயத்திலே ஆசாரிய ஊழியத்திலே, பிரதான ஆசாரிய ஊழியத்திலே அவர் சிறப்பாய் செயல்பட்ட ஒரு நல்ல புருஷன். அதுபோல் ஆலயத்தில் இன்றைக்கி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், ஆலயத்தில் ஊழியம் பண்ணுகிற தேவனுடைய பிள்ளைகள், ஆலயத்தில் தங்கியிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் பாக்கியவான்கள். தொடர்ந்து நம்ம எப்படி அந்த 7 விதமாய் கர்த்தரை ஆராதித்து கிருபை பெற்றாங்களோ அதுபோல் நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தரை ஆராதிக்கிறதுலே உங்களை நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். தொடர்ந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜெபிக்கலாமா? கர்த்தர் இந்த நாளிலே ஆனால் நேற்று இன்றைக்கும் இந்த 7 விதமான ஆராதனைகளை குறித்து, ஜெபங்களை குறித்து, ஆண்டவர் மையப்படுத்தும் விதத்தை குறித்து சில காரியங்களை நாம் அறிந்து கொண்டோம். கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிக்க முடியாது. நம்மளாம் கர்த்தரை சோதரம் பண்ணுவோம். பிரைஸ் காட், பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்திரம், சோத்திரம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அருமையான வேலைக்காக சோத்திரம்.
தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து சில வசனங்களை வார்த்தைகளை ஆண்டவர் எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி. தொடர்ந்து பரிசுத்த ஆவியானுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். இந்த காலங்களிலே நாங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்படியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறோம். இன்னும் ராஜாக்களும் ஆசாரியலுமாக மாக்கி எல்லா ஜனங்களும் கர்த்தருடைய வேலையை செய்யும்படி தெரிந்து கொண்டிருக்கிறேன். அந்த நாட்களிலே 613 கற்பனையும் கை கொண்ட ஒரு புருஷனாக சகரியா ஃபேமிலி அங்கே அன்றைக்கி இருந்திருக்கிறாங்க. அதுபோல் நாங்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி பிதாவின் கற்பனைகளை கை கொண்டவராக இருக்கிறாரோ அதுபோல நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை முழுமையாய் கை கொள்ளக்கூடியவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். தடைகள் யாவும் நீக்கப்படும், அதிசயங்களை காணப்படும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜெபங்களும் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you. மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். Praise God. Hallelujah.